முதலாம் படியில் அறையாமடுக்கு தான் தொகையிடல். இந்த எக்ஸ் வர்க்கம் இருக்கிறதால இதை நேரடியாக தொகையிடலாம். பிரதிட்டு அதுக்குள்ள கொண்டு போய் ஒன்று எக்ஸ்ல இருக்குது அடுத்தது தீட்டாவில் இருக்கும் போது அப்படி செய்யலாது. அப்படி செய்யலாம். இதர தொகையீடு எழுது. இதர தொகையீடு உனக்கு எழுதல பாரு. இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தாரன். 4 - x வர்க்கம் வர்க்க மூலம் ரைட் இன்டு 2x அல்லது x இன்டிகிரேஷன் dx. இன்டிகிரேஷன் dx. இதர தொகையிட ஒரு வரியில் எழுது. அதாவது இது பிள்ளை வர்க்க மூலம் என்று சொல்றது இதோட அரையாமடு. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு தேற்றம் தான் இன்டிகிரேஷன் fx the power n இருந்து இவரோட வகையீடு பக்கத்துல இருந்தா fx n+1 இன் கீழ் n+1 சகசிகள் இது எலிமெண்ட். அதான் நான் ஆரம்பத்திலே அதை சொல்லி தந்தேன். விளங்குதா? இது எனக்கு ஸ்பெஷலான தேற்றம். நான் நிறைய டீச்சர்ஸ் மேல சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்கலாட்ட மாட்டுவான். பிள்ளை பாஸ் பேப்பர்ல சுவரா மாட்டேன். இந்த கேள்விகள்ல மாட்டுவான். விளங்குதா? உதாரணமா நாங்க செய்த ஞாபகம் இருக்கா? இன்டிகிரேஷன் சைன் வர்க்கம் x cos x into dx என்றா ஒரு வரியில இதுக்கு பிரதியீடு இல்லாமல் எழுது. ஏன் சைன் x வகையீடு cos x இருக்கிறதால சைன் கணம் x இன் கீழ் 3 சகசின்னு எழுதி போட்டு இருக்கலாம். அப்ப சொல்லு பார்ப்போம். இதர வகையீடு தொகையீடு அடுக்க விடு. உள்ளுக்குள்ளது பாரு 4 - x வர்க்கம் வகையிட்டா 0 - 2x இருக்கிறது என்ன x. -2x இருந்தா நீ தானே முடிப்பா. எனவே நான் -2 முன்னுக்கு பெருக்கி போட்டு இன்னும் ஒரு -2 இவ்வாறு கீழே பெருக்கினேன்டா இப்ப எனக்கு இதனுடைய வகையீடு பக்கத்துல இருந்தா சரி லெஃப்ட் சைடு அல்ல ரைட் சைடு பிரச்சனை இருக்குது. ஆகவே எனக்கு -12 இதுல வகையீடுகள் இருக்கிறதால இதுட அரையாமடு கூட ஒன்றை கூட்டி 4 - x வர்க்கம் அதோட ஒன்றை கூட்டி 3/2 அதை 3/2 வகுத்து 3/2 வகுத்து விட்டு 2/3 பெருக்கி எழுதிவிட சகசி. ரைட். இப்ப இந்த கவனிப்பு இல்ல. இதுல இத தனியா தொகையிட இயலாது. ஆனா இவரை நான் தொகையிடுவேன் இவரோட இன்னும் ஒரு பார்ட் சேர்ந்திருந்தா அது மாதிரி. யாரு வே அவடத்துக்கு யாரு வே -2x -2x அதுக்கு மாதிரி செட் பண்ண போறேன் தம்பி. இவரத்துல நிறைய கடம் இருக்குது பிரச்சனை இல்லை. கடம் இருக்கிறது பிரச்சனை இல்லை. எனக்கு இதுல வகையீடு -2x இவடத்துல இருந்தா நான் அவர் 2 பேரையும் சேர்த்து தொகையிடலும் எனக்கு. அப்ப ஜாவணி இதுல ஐடியாவுக்கு தான் நான் அதுல மாத்துறேன். எப்படின்னா எக்ஸ் கனெக்டடா நம்பி நான் எக்ஸ் வர்க்கம் எடுத்துக்கொண்டு ஒரு எக்ஸ் அதுல பிரிச்சு 4 - x வர்க்கம் வர்க்க மூலம் இன்டு dx இதுல வகையீடு -2x. அப்ப நான் ஒரு வேலை செய்யறேன். இவரை -2 வச்சு கொண்டா இவர் தொகையிடலும் எனக்கு. தான் -2 பெருக்கிறது. -2 பிரிச்சு விட்டா சரிதான். எனவே நாங்க -2 பிரிச்சு விட்டா இந்த சார்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப எனக்கு பிடிக்கலும் இல்லை.